நான் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு மெக்கானிக் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எவ்வளோதான் நம்ம ஸ்டைலாக இருந்தாலும் பியூட்டி பார்லர் வேலை செய்கிற பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டைலாக இருப்பாங்க. சரி, அதை பார்த்து நம்மளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டை லைக் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானாக வேலை செஞ்சு அப்புறம் சொந்த கடை வச்சு இப்போ வந்து நான் பிட்டாகோ பார்பர் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேன். பிட்டாகோ பார்த்தீங்கன்னா நார்மலாக லோக்கல் வேர்ட் தான். அதே ப்ரொஃபஷனலாக எடுத்து வரலாம், எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பேரை வச்சேன். இப்போது அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி அந்த பேர் எல்லாருக்கும் தெரியாத மாதிரி இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 பேர் மொத்தம். நான், அம்மா, அப்பா, தங்கச்சி. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கண்டக்டராக இருக்கார். தங்கச்சி வந்து ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து 10th மெக்கானிக் முடிச்சுட்டு தனியாக நான் சும்மா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதை விரும்பலை, இந்த ஃபீல்டுக்கு போனோன்னு. நானாக முயற்சி பண்ணி தான் சரி இதில் வரலாம், இந்த மாதிரி பண்ணலாம், தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நான் தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சினா பெருமையாக பேசுனாங்க, சூப்பர் நல்லா பண்ணு அப்படின்னு. இது வரைக்கும் அப்பாலாம் எதுவும் சொல்ல இன்ன வரைக்கும். நான் கடை வச்சு இது வரைக்கும் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 6 மந்த் தான் வந்து இந்த ஃபயர் கட் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் மட்டும்தான் ஃபயர் கட்லாம் பண்ணுறாங்க. நான் சென்னையில் இது வரைக்கும் பார்க்கல. சரி, ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இப்போ ட்ரை பண்ணி 6 மந்த் நல்லா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டம்மியில் தான் பண்ணேன். ஒரு 10 டம்மி வேஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா 2-3 கெமிக்கல் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் தான். ஆனால் வந்து சில பேருக்கு அந்த பொருள் வந்து தெரியாது. அது 2-3 விஷயத்தை நான் மிக்ஸ் பண்ணி ஓனாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அந்த பவுடர் தான் பார்த்தீங்கன்னா எரிய வைக்கிறதுக்கும் அப்புறம் நீங்கள் நெருப்பை வந்து உங்கள் ஸ்கேல்ப்பை போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்குது. தான் ஃபயர் கட் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ஜாஸ்தி திக்காக இருக்கணும், முடி லென்த்தாக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும் தான் இதை பண்ணுவோம். மற்ற யாரும் வந்து ரெஃபர் பண்ணாலும் பண்ண மாட்டாது. முதல்ல திக்காக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து உங்களுக்கு ஃபயர் கட் பண்ணுவோம். ஃபயர் கட் எதுக்கு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னாக ஏர் வச்சுருக்கோம் வந்து நல்லா கோம் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க, முடி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் திக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களை ஏர் கட் பண்ணுறது, கோம் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபயர் கட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா கோம் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாரி கோம் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. அதனால தான் வந்து ஃபயர் கட் பார்த்தீங்கன்னா முடியை திக்காக இருக்க முடியாது தின்னாக்கி நல்லா கோம் பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து ஃபயர் கட் பண்ணுறது. இது நீங்கள் ரெகுலராக பண்ணலாம், மந்த்லி பண்ணலாம். பட் ஆனால் பண்ண முடியும் மட்டும் தான் நீங்கள் கோம் பண்ண முடியும். அதை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த முடி போய்டும், திருப்பி ரீக்ரோத் ஆகிற ஒரிஜினல் தான் உங்களுக்கு தலையில் இருக்கும். நார்மல் ஹேர் கட் 140 வாங்கிட்டு இருக்கோம், ஃபயர் கட் 500 rupees சார்ஜ் பண்ணுறோம். இந்த ஃபயர் கட் பார்த்தீங்கன்னா மீடியாவில் போயிட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணி ஈரோடு, திருச்சி, தாம்பரம், திருவள்ளூர் அங்கேருந்து வந்து ஹேர் கட் பண்ணிட்டு போனால் சில பேர் கால் பண்ணி என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் கடையோட நேமை தர முடியுமா, ஃப்ரான்ச்சைஸி தர முடியுமா கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வந்து எனக்கு தரத்துக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. என்னோட கடை பேர் நான் வச்சுக்கிட்டு தான் மட்டும்தான் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்து ஃபயர் கட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தான். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயமாக இருந்தது. என்னடா முடியை கொளுத்துறாங்க, ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா சேஃப்டியாக நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எந்தவித பாதிப்பு எதுவுமே தெரியல. நான் வச்சிருக்க ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ட்ரெட்லாக். அது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் தான் ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. சென்னையில் இது வரைக்கும் யாரும் நிறைய இது பண்ணல, 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. பட் நானும் இப்போ அதை நான் வச்சுருக்கேன். இப்போ அதான் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த மாதிரி இருந்தால் தான் யங்ஸ்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க, சினிஃபீல்டில் இருக்கீங்களா, வேறு ஏதாச்சும் இது பண்ணலாம் ஒரு கேள்வி கேட்கும்போது தான் நம்மளை பற்றியே தெரிய வைக்க முடியுது. இதே நான் ஒரு ஃபார்முலா இருந்தால் நான் யாருன்னு நான் சாதாரண மனுஷனாக போயிட்டு வரலாம். நான் ஒரு வித்தியாசமாக இருக்கனால தான் என்னை வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்புறமா நீங்கள் பார்லர் வச்சுருக்கீங்களா, என்னோட அவுட்புட்டை பார்த்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எமர்ஜென்சி மட்டும் என்கிட்ட வந்து ஹேர் கட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ பெரிய பெரிய பார்லர் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன பார்பர் வச்சுருக்கவங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் உங்களால் முடிஞ்ச எவ்வளோ சப்போர்ட் தர முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்கள மேலே வருவாங்க. இல்லைன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவும் மேலே வர முடியாது. யாராச்சும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே.